வணக்கம். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல ஒரு மிக மிக அதிர்ச்சியான செய்தியை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த காணொளி இந்தியாவில் மீண்டும் அதிகரித்து வரும் கொரோனா வைரஸ் பாதிப்புகள் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய புதிய கட்டுப்பாடுகள் குறித்து விளக்கிறது. ஆந்திர மாநிலத்தில் பதிவான உயிரிழப்புகள் மற்றும் வேலூர் மருத்துவமனையில் உறுதி செய்யப்பட்ட தொற்று பாதிப்புகள் பொதுமக்களிடையே ஊரடங்கு பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. நோய் தொற்றை தடுக்க மத்திய அரசு அனைத்து மாநிலங்களிலும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் வெளியே செல்லும் பொழுது கட்டாய முகக்கவசம் அணியவும், கைகளை அடிக்கடி சுத்தப்படுத்திக் கொள்ளவும் சில முக்கியமான அறிவுரைகளை வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் ஒரு பார்வையாக நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கோவிட்-19ன்றது கடந்த 2021 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உலகளாவிய அமைதி முடிகிறதா? கடந்த சில ஆண்டுகளாக குறைந்திருக்கும் கொரோனா தாக்கம் தற்சமயம் இந்தியாவில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஆந்திராவில் புதிய உயிரிழப்புகள். கொரோனா தொற்றால் பலியானதை தொடர்ந்து தேசிய அளவில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஆரம்ப புள்ளி ஆந்திர பிரதேசத்தில் தற்போதைய நிலவரம் 2 டெத்து. கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிகிச்சையில் உள்ளவர்கள் 4 பேர். அரசு நடவடிக்கை. கோவிட் ஆக்ஷன். மத்திய அரசு மாநில அரசுங்களுக்கு உஷார் நிலை அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் செஞ்சுருக்கிறதா தகவல் வந்திருக்கு. பெரும் பாதிப்பு இதில் ஏற்படும். 2020 ஒரு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. 22 இயல்பு நிலை திரும்புதல். தற்பொழுது புதிய எச்சரிக்கை. ஸோ பாதிக்கப்பட்ட 6 நபர்களுடைய மருத்துவ நிலை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப திருப்பதியில் மூச்சு திணறல் காரணமாக அனுமதி. திருப்பதி மருத்துவமனையிலிருந்து வேலூர் சிஎம்சிக்கு மாற்றம். உயிரிழப்பு. கடப்பால 46 வயது உயிரிழப்பு. கடப்பால 3 நபர்கள் மருத்துவ வழிகாட்டுதல். வீட்டில் தனிமைப்படுத்திருக்காங்க. கடப்பால 1 நபர் கடப்பா அரசு மருத்துவமனை கொரோனா சிறப்பு வார்டில் சிகிச்சை பெற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால மீண்டும் லாக்டவுன் வருமா அப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் இருக்குது. ஸோ இதில் என்ன நடக்கிறது அப்படின்றது தான். தொற்று அதிகரிப்பு ஆந்திராவில் தொடக்கம். மத்திய அரசின் மாநிலங்களுக்கான எச்சரிக்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மக்கள் ஒரு பக்கம் அலட்சியமாக இருக்கிறாங்க. பாதுகாப்பு நெறிமுறைகள் புறக்கணித்தல், தொற்று தீவிரமாக பரதல், புதிய கட்டுப்பாடுகள், லாக்டவுன். ஸோ மக்கள் ஒருவேளை விழிப்புணர்வோடு இருந்தால் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றினால் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும். இயல்பு நிலை மீண்டும் தொடர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு. வெளியே செல்லும் பொழுது கட்டாயம் முகக்கவசம், கிருமி நாசினி, சானிடைசர் கழுவ வேண்டாம். சளி காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. பதற்றம் வேண்டாம், பாதுகாப்போடையே இருங்க. சளி காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக முகக்கவசம் அணிதல், மருத்துவரிடமிருந்து மற்றவர்களிடமிருந்து விலகி இருந்தல், மருத்துவரை உடனடியாக அணுதல், பாதுகாப்பான சிகிச்சை மற்றும் விரைவான குணம். சாதாரண காய்ச்சல் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது. பொது இடங்களில் சுற்றுதல் கூடாது. வைரஸ் மற்றவங்களுக்கு பரவும். உடல்நிலை மோசமடைந்தால் தீவிர சிகிச்சை தேவைப்படும் நிலைக்கு நீங்கள் மாற்றமடைவீர்கள். இதெல்லாமே தவிர்க்கப்படணும். ஸோ முடிவு நம் கையில் இருக்குது. பாதுகாப்பு சமன்பாடுகள் எல்லாமே நம் கையில் இருக்குது. தற்போதைய அச்சுறுத்தல் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுங்க. தொடர்ந்து இயல்பு வாழ்க்கைக்கு பதற்றமே வேண்டாம். பாதுகாப்பை பிரதானம். இந்த ஒரு காணொலி இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.